intersection of Guyana. ஆஹா, பேர் கட்டி வச்சிருக்காங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பனாமாவில் இருக்கோம். நம்மளுடைய நார்த் அமெரிக்காவில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பைக்ஸை வந்து சவுத் அமெரிக்கா கொலம்பியாவிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பனாமாக்கு ஃப்ளைட்டில் ஏற்றி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம், போய் மிஸ் பண்ணால் போய் பார்த்துருங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமெரிக்கா ரீச் ஆகிறதுக்கு, ஸோ அந்த பார்டர் கிட்ட போகிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் 7 கண்ட்ரி கிராஸ் பண்ணி நம்ம போகணும். அதில் ஒரு முதல் கண்ட்ரியுடைய பார்டர் கிட்ட தான் இன்றைக்கி போகிறோம். பார்டர் கிட்ட போகிறோமா இல்லை கிராஸ் பண்ணி அந்த பக்கமே போகிறோமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இங்கே பனாமாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. பட் இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர், அதாவது 500 கிலோமீட்டரில் பார்டர் கிராஸ் பண்ணி அந்த கண்ட்ரியுடைய பார்டரு, அது வந்து அந்த கண்ட்ரியுடைய அதர் சைட் ஆஃப் த பார்டரு, அது ஒரு 500 கிலோமீட்டர். பனாமாலேருந்து கோஸ்டரிக்காவுள்ள இருக்கக்கூடிய பேர் மறந்து போச்சு, அந்த இடம் பேர் லா க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்து பார்த்திங்கன்னா நிகார்குவேவுடைய பார்டர் இருக்க ஏரியா. ஸோ அங்கே போகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டார்கெட்டு. ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பீடாக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த ஒரு 8 கண்ட்ரியை வந்து டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராக் பண்ண வேணாம். ஸோ டைம் டு ஃபினிஷ் த பேன் அமெரிக்கன் ஹைவே ரைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1000 கிலோமீட்ரு, நாளைக்கு அது மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவே ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். ஆல் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டேன், அது பாருங்கள். ஸோ பைக்கில் தாராள எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைடு. ஓகே சிவன்ஸ், ஃபஸ்ட்டு பிரேக்கு இங்கே வெளியே ஒரு 500 மீட்டர்ஸில் ஃபியூல் பிரேக் மட்டும் எடுத்துட்டோன்னா ஓம் நம்ம சிவாய. நீ விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு நம்ம. என்னன்னா இங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே நீங்கள் சிட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. சிட்டியை விட்டு கொஞ்சம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா தெரியும் உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட்டு எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம போகிற டைமுக்கு எதுவும் ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா டக்குன்னு நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். அதனால் ஃபியூல் எதுவுமே கிடைக்காது. ஸோ இங்கே இப்போ ஒரு ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு என்னுடைய பேக்லேயும் பிடிச்சிட்டேன்னா நான் வந்து பார்டர் கிராஸ் பண்ணுறேன். ஏன்னா 500 கிலோமீட்டருங்கிறது பார்டரு, பனாமா கோஸ்டரிக்கா பார்டரு. ஸோ பார்டர் கிராஸ் பண்ணதான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபியூலுக்கு பிரச்சனை இருக்காது. ஃபுல்லாகவே எக்ஸ்பிரஸ் ஹைவே தான், பெரிய சூப்பரான ஒரு ரோட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். வந்து விட்டோம் ஃபியூல் ஸ்டேஷன். இங்கே பனாமாவில் 1 லிட்டரு ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா சம்திங், விச் இஸ் கிரேட். ஓகே சிவன்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபியூல் போட்டாச்சு. இதை பாருங்கள், அதான் செட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைட் ரைஸ் பண்ணி வச்சிட்டேன். இது வரைக்கும் நான் ரொம்ப வருஷம், 1 வருஷம் கிட்ட ஆகுது எனக்கு நான் சஸ்பென்ஷன் வந்து ஃபுல் ஹைட்டில் வச்சு நான் வைக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஹைட்டு கால் எட்டாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக ஹைவே தான்றதுனால அது மட்டும் இல்லாமல் ஹெவியாக இல்லை வெயிட்டும் இருக்குது. ஸோ நல்லா ஈஸியாக சூப்பராக க்ரூஸ் பண்ணோன்னா ஓகே லெட்ஸ் கோ. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கால் எட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பாருங்க டிப் டோயிங் தான், 2 சைடுமே டிப் டோயிங் தான் ஃபுல் ஹைட்டில் இருக்கும்போது. பட் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு, நல்லா ஜம்முன்னு. ஓகே, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு வந்தாச்சு நம்ம. மோட்டர் சைக்கிளுக்கு டோல் இருக்கான்னு சொல்லிட்டு தெரில, இருந்தால் அப்படியே கட்டிட்டு போக வேண்டியது தான். சிட்டிக்கு நடுவில் ஹைவே போகுது பாருங்கள், செமையா வேறு லெவலு. இதுதான் பனாமா சிட்டியில் பாருங்கள் காசினோ. ஏகப்பட்ட கசினோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் சிவன்சிங்க.
ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சொர்க்க பூமி இது. ரைட் சைடில் ஹார்பரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. போட்ஸ் அதுன்னு போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீவில் கனெக்ட் ஆகுது. அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மவுண்டன்ஸ் மேலே அப்படியே மேகங்கள் வந்து படர்ந்து போய் செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக. எவ்வளோ ஒரு ஃபாகியாக இருக்குது கிளைமேட்டு. ஆனால் சில்னஸ் இருக்காதான் அதெல்லாம் கிடையாது. 27 டிகிரி வெதரு. இன்னும் கொஞ்ச நேரம்லாம் போச்சுன்னா வந்து கொடூரமாக மாறிடும். 35-40 வரைக்கும்லாம் போகணும். பயங்கரமாக வெயில் அடிக்கும் இங்கே. சேம் நம்ம சென்னை எப்படி அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சிவன்ஸ், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. ப்ரொட்டஸ்ட் நடக்குதா எங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. ப்ரொட்டஸ்ட் தான் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை. ஆனால் ஃபுல்லாக சிவப்பாக காட்டுது. நம்ம ஷிப்பிங் பண்ணாங்கல்ல அவங்க வந்து அவங்க சொன்னது என்னென்னா எங்கெங்கெல்லாம் சிவப்பாக காட்டி வண்டிலாம் நிறைய நிற்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ், பார்ப்போம். ப்ரொட்டஸ்டாக இருக்கக்கூடாது. ஹைட்டை வந்து மினிமம் வச்சிடுறேன், ஏன்னா டிராஃபிக்கில் வந்து மேனுவர் பண்ணி போக முடியல. கோன் ஷீட்லாம் இல்லைனா போயிடலாம். Oh shit. என்னென்னலாம் போட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதே விட தலை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சிவன்ஸ். எப்போ ஓரமாக போக்கா. ப்ரொட்டஸ்ட் தான் நடக்குது சிவன்ஸ். Y que vivir de una manera agredido por una por la paz, porque somos una persona de paz. Todos panameños por la paz de este país. Somos un país y unos ciudadanos ejemplares que nos levantamos día a día para salir de nuestra familia, sacar a nuestra familia adelante y que nuestros hijos no se pierdan en este tema social que cada vez más arropa a los jóvenes y a los niños. No hay una visión clara de que un padre pueda salir tranquilo a su hogar. We are tourists too. No Espanol. Can we push the bike and go?
We have border crossing, amigo. We have border crossing. A las 7. We have to cross the border. Just push the go. Seven. விட மாட்டுறாங்க. கேட்டால் விட்டுருவாங்க விசலா, பட் நான் இவங்க விட மாட்டுறாங்க. என்னன்னா இங்கே வந்து மைனிங் கம்பெனி இருக்குது. ஆனால் மைனிங் கம்பெனி வந்து நிறைய கவர்மெண்ட் லேண்ட்ஸ் மீன்ஸ் மவுண்டெயின்ஸு அது எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க வித்தவுட் பப்ளிக்குடைய எந்த விதமான ஒரு கன்சர்னுமே இல்லாமல். அதனால் வந்து விட மாட்டுறாங்க. ஓகே சிவன்ஸ் ஒரு வழியாக எடுக்கிறாங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ப்ரொடெஸ்ட் வந்து தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பண்ணுற ப்ரொடெஸ்ட்டை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் நேச்சருக்காக தான் வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க மவுண்டெயின்ஸை காப்பாற்றணும், தண்ணி வளத்தை காப்பாற்றணும், அனிமல்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த மைனிங் கம்பெனி வந்து அவ்வளோ இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்கிரமிக்கணும்னு பிளான் போட்டு கவர்மெண்ட் கூட கை கோர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ தலைவரே, எங்கேருந்து தலைவரே வரீங்க புஷ்குன்னு? இன்னும் வந்து ஏகப்பட்ட இடத்துல ப்ரொடெக்ஷன் வந்துட்டுருக்கு. மொழி தெரிஞ்சதுன்னா நம்ம போய் பேசலாம் அவங்கக்கிட்ட, கொஞ்சம் வழி விடுங்க நாங்கள் வந்து டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு மொழி தெரியாததுனால எதுவும் பண்ண முடியல. அதெல்லாம் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து இந்த நாட்டுக்காரங்களால் வெளிநாட்டுக்காரங்களாம் கூட தெரியாதுல்ல. அடுத்த இதெல்லாம் ஹெல்மெட்டை கட்டிட்டு போய் பேசணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரமாக நடந்துகிட்ருக்கு, 3-4 வாரமாக நடந்துகிட்ருக்கு இந்த ப்ரொடெஸ்ட்டு. அடைமலை வரும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சிவன்ஸ். கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிளைமேட்லலாம் வந்து நல்லா ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டி ஒரு காஃபி குடிச்சிட்டு மழையை ரசிச்சா வர மாதிரி இருக்கும். பட் இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது நமக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் 896 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. ரோடு வேறு ஸ்லிப்பரி ஆனதுனால மழை பெஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும்னு நினைக்கிறேன். நம்ம போகிற ஸ்பீடு அதே ஈரா. அது மட்டும் இல்லாமல் தாரா வந்து பார்த்திங்கன்னா வந்து 50,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுச்சு. 51,225 கிலோமீட்டர் ஓடி இருக்கா இப்போ வரைக்கும். என்ன ஆச்சு என் தொண்டைக்கு? தொண்டையில் கிச் கிச். ஸோ வேறு லெவலு செம்மையான ஒரு மைல் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டச் பண்ணிட்டோம் நம்ம. 50,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரே நம்ம மேலே போகும்போது 55,000 56,000 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். ஓகே சார், போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஸ்பீடிங்க்கு. ஹலோ சார். சாரி, Licencia, por favor. லைசன்ஸ். License, okay. தண்ணி நீ தான்ல, நான் லைசன்ஸ் தான்ல வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் ஆகிட்டேன் எப்படியோ. அவர் வந்து டிக்கெட்டு போட போகிறேன், பாஸ்போர்ட் லைசன்ஸ் கொடு அப்படின்னாரு. நான் அப்புறம் இதுக்கப்புறம் ஸ்பீடாக போக மாட்டேன் அப்படின்னோடனே மனுஷன் பாஸ்போர்ட் வாங்கி பார்த்துட்டு, ஓ நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் வந்து நிக்கராகுவே போனோம், அதனால தான் வந்து ஸ்பீடிங் பண்ணேன், இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. எப்படியோ எஸ்கேப் ஆகிடுச்சுப்பா. டிக்கெட் நான் வந்து லிட்டரலாக இது எப்படி தெரியுமா இருக்குது, நான் இப்போ தான் நினச்சிக்கிட்டே வரேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் நினச்சேன்
பட் இத்தனை கண்ட்ரியில் நம்ம இவ்வளோ ஓவர் ஸ்பீட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை ஒரு வாட்டி கூட ஸ்பீடிங்காக பிடிக்கலையடா அப்படின்ட்டுன்னு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இனிமேல் நான் ஏதோ அதை பற்றி அந்த இதை பற்றி யோசிக்கக்கூடாது போல இருக்கு. யோசிக்கிறதுலாம் நடந்துருது. லிட்டரலாக சீரியஸ் இப்போ தான் நினச்சேன், அப்படியே நினச்சிக்கிட்டே ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்கேருந்து போலீஸ்கார கண்ணில் டப்புன்னு அடிச்சிட்டாப்புல. பரவாயில்ல, நம்ம போய் ரீச் ஆகணும்னா ஸ்பீடாக தான் போய் ஆகணும், வர வழி கிடையாது. பார்த்துக்கலாம். ஓகே சிவன்ஸ், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ நம்ம டைவர்ஷன் எடுத்து உள்ள சந்து பந்துக்குள்ளெல்லாம் பூந்துக்கிட்டு போகணும், வர வழி கிடையாது. ஏன்னா விட மாட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஹோப்ஃபுல்லி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் காமிக்குது. பட் ப்ரொட்டஸ்ட்டு தாண்டி வந்திருப்போம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பார்த்துக்கலாம். இன்னும் அந்த சாண்டியாகோன்னு ஒரு ஊர் ஒன்று வரும், அந்த ஊர் தாண்டினோன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொடூரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல என்னமோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களாம். சந்து புந்துக்குள்ள எல்லாம் செல்ல வேண்டியதாக இருக்கு. இங்கேயும் டயரை போட்டு வச்சிருக்காங்க. எப்படி தலை போகிறது? ஃபுல்லாக லாக்கு இங்கெல்லாம். ஆயாங்க, இது ஓடி போயிடுவோம். வந்துட்டோம். மறுபடியும் ப்ரொட்டஸ்ட் சிவன்ஸ். நம்மளை போக சொல்லிட்டாங்க. வேற லெவல், வேற லெவல். பார்த்தாடி இதுதான் வந்து பயமாகவே இருந்தது. தட்டு எங்கே விட மாட்டாங்களோ அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால பாருங்க, ரோடே காலியாக இருக்கு பாருங்க. ஆணிலாம் அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க சரி அங்கே ரோட்டில். நம்ம இப்போ பிரேக் எடுத்திருக்கோம். பிரேக் எடுத்திருந்தோம், இருந்த ஃபியூலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிப்பாட்டத்துக்கே மனசு வரல. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வந்துடும் நம்ம பனாமா சிட்டியிலேருந்து. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டரில் போனோம்னா நம்ம பார்டர் வந்துடும். அப்படியே வந்து ஏதோ ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலு. ரோடே காலியாக இருக்குது, யாருமே இல்லைன்னு ஒன்று. எவ்வளோ லிமிட் காட்டுது நம்மதில். எப்படி இருந்தாலும் பார்டர் கிட்ட போயிடும் நம்மளது. ஆல்ரெடி ஒரு 260 கிலோமீட்டர் காட்டுது லிமிட்டு. போதும், பார்டர் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கூட போய் போட்டுக்கலாம். ஃபியூல் ஸ்டேஷன் இல்லைனாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்லோவாக போய்கிட்டே இருப்போம். எனக்கு ஆக்சுவலாக நிப்பாட்டுறதுக்கே மனசு வரல. பட் ஆனால் சனியோட வண்டிக்கு ஃபியூல் போகலன்னா இதுவாயிரும்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டினேன். ஒரேடியாக பார்டர் கிட்ட தான் போய் நிப்பாட்டியிருப்பேன். நான் தான் 500 கிலோமீட்டரு. பரவாயில்ல, நாட் பேட். 300 கிலோமீட்டர் வந்துட்டோம். சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அலுப்பு தெரியல, எதுவும் இல்லை. அப்படியே வந்து ஜாலியாக ஓட்டு வந்துட்டோம். ஜாலி. மரத்தை வெட்டி போட்டு வச்சுருக்காங்களே. ஒன் வேல தான் போய் போனோம்.
பெரிய டாஸ்காக இருக்குது. போகிற வழியில் என்னென்ன மரத்தெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல தலை எப்படி தலை போகிறது? சொல்லுங்க. ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், ஒன் வேலை போக வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? பார்த்தாடி இந்த இடத்துல கொடூரமாக வெட்டி போட்டு வச்சுருக்காங்களே மரத்தை. என்ன பண்ணுறது? வழியில் போயிட்டு சுற்றிக்கிட்டு தான் வரணும். என்னடா எங்களுக்கு வந்த சோதனைன்ற கொடூரமாக மரத்தை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. மறுபடியும் அவ்வளோ தூரம் போயிட்டு சுற்றிக்கிட்டு வரணும். ஃபுல்லாக மரத்தை வெட்டி போட்டு கேம்ப் போட்டு உட்காந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு மரத்தை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. ட்ராக்ஷன் ஆஃப். இப்போ யாழ மரத்துக்குள்ளேயே விட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் மழை ஆச்சுன்னு. எப்படிலாம் ஓட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது சீரியஸ். ஆஹா, பேர் கட்டி வச்சுருக்காங்க. Buenos días. La cadena está condenado. Puede dar la vuelta a aquel lado. Sí. ¿Cómo? Sí, a aquel lado. இங்கே ஃபுல்லாக ரோப் போட்டு வச்சுருக்காங்க. No le molesta, pues. ஓகே. Ve, otro. Cuando pasa para allá, no corra mucho. ஓகே. Mucha gente en la área. Gracias. அத்தாடி மறுபடியும் அந்த மரத்தில் போய் ஏற்றி இறக்கணுமா? இங்கே எதுனா இருக்கா ரோடு ஓப்பனு? இந்நேரம் பார்த்தீங்க ஓப்பனு கூட எதுவுமே இல்லையே ரோடு. வாங்க, வேறு வழி இல்லை. அடங்கோத்தா. கவான் சனி சன்னியை மாட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி வீல் ஸ்பின் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ஈரமாக இருக்குதா, அதுலேருந்து இது ஓட்டிகிட்டு வந்து வீல் ஸ்பின் ஆயிடுச்சு. அடுத்து కొంచెం దిగురా చెట్టు அண்ணன் சரி வரேன், சரி வரேன். இப்படி சொல்கிறேன், எப்படி தூக்குறதுனே தெரியலையா? అప్పుడు మనం లేకుండా నేను ఇటు సైడ్ నుంచి పట్టుకుంటా. ఓకేవా?
ఇవాళ స్టాండర్డ్ అది ఇచ్చిందండి. ఓకేవా కానీ ఇక్కడ నుంచి ఎక్కదు స్టాండ్ మీద ఉంది బండి. ఇవాళ சோதிக்கிறிய கடாலே இவ்வளோ கிட்ட வந்துட்டு ஐயோ இது பெண்டாய் இன்ஜின் காரில் போய் இடிச்சிட்ருக்கு. அதை நிமித்தணும், நிமித்திப்போம். போட்டான் முடிஞ்சு. நான் ஆச்சு பெரிய கட்டையில் வந்து போட்டேன், சாலை ஒன்று கட்டையில போட்டுக்கிற நீ. கமான். ஐயோ கடவுளே. ஓகே 1 సని నువ్వు వచ్చాడు రా, నేను లేపుతా. ఓకేనా 1 2 ఓకేనా. బండి అక్కడే తక్కువ ఉంది, అక్కడే అది వెనక என்னடா இது எங்களுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி தான் இருக்குது. போகிறப்போ அடிச்சு வச்சுட்டு போயிட்டோம், வரப்போ பேக் டயரு ஃபுல்லாக அந்த இதில் ஸ்லிப்பாகி அந்த க்ரிப்பை லூஸ் பண்ணிடுச்சு. ப்ளஸ் இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு இங்கே இந்த சைட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபோர்ஸில் ஏற்றிட்டோம். பட் அங்கேருந்து வரும்போது ஸ்பேஸ் ரொம்ப கம்மியில் இருக்கிற கம்மி ஸ்பேஸில் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஏற்ற வேண்டியதாக போச்சு. அப்பா இன்னும் ஒரு 222 கிலோமீட்ரு பார்டருக்கு. ஃபிங்கர்ஸ் கிராஸ். இது போய்ட்டு மறுபடியும் சுற்றிட்டு மனவில் போகணும். எங்கே கேப்பே காணுமே, ஒரு கேப் கூட இந்த ஒரு கேப். பைக் போகிற அளவுக்காச்சு கேப் விட்டு வச்சுருந்துருக்கலாம். சரி எவ்வளோ பெரிய மரம்.
கிராஷஸ். ஃபுல்லாக அப்பா கடவுளே. பாருங்க சிவன்ஸ், எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ்க்கெலாம் வழி விட்றாங்கன்னா அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுறாங்க, நம்மளுக்கும் வழி விட்டுறாங்க. போலீஸ்காரங்க விட மாட்டாங்க பாருங்கள், போலீஸே விட மாட்டாங்க பாருங்கள். Buenas, gracias. எல்லாமே ஊர்க்கார மக்கள் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சைட் லேனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ட்ரக் நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 3-4 வாரமாக அப்படியே தான் நிற்கிது இந்த ட்ரக் எல்லாமே. ஏன்னா எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுட்டு டென்ட்டு போட்டு படுத்துக்கிட்டு பாவம். இங்கே ஒரு கார் வேறு ஒன்று நிற்கிது. ஆனால் நைட்டு கூட எப்படி வந்து அந்த மரக்கட்டையெல்லாம் தாண்டி இந்த ட்ரக்கை வந்து இங்கே நிற்கிதுன்னு தெரில. 3-4 வாரமாக நிற்கிதா, இதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கா எதுவும் தெரில. கயிறுக்கு போட்டு வச்சுருக்காங்க இங்கே. இங்கே பாருங்கள் எப்படிலாம் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். ஆத்தாடி. ஆக்சுவலாக எங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்தோம் நாங்கள். பார்டர் கிட்ட வந்துட்டோம். நம்ம அடியா போகிறதுக்கு வழி இருக்கா? Gracias por visitarnos. இன்னொரு 1.2 கிலோமீட்டர்ஸ் பார்டர் அது இருக்குது. ஓஹோ, என்ன ஒரு ஓட்டு சீவன்ஸ், என்ன ஒரு ஓட்டு. நாங்கள் கூட பார்டருக்கு வரைக்கும் வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு நினச்சோம். ஏன்னா பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு தடங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு. வர வழி எல்லாமே ஃபுல்லாக பிளாக்கு தான். Aşokanos. மைக்ரேஷன் அங்கே இருக்கு. அப்பா கடவுளே, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ ஆகுது? 11 ஆகுது.
காலைல 6:30 கிளம்ப நினைக்கிறேன். 7:30 8:30 9:30 10:30 11:30 5 மணி நேரத்தில் 500 கிலோமீட்டர் எக்ஸிட் ஆகியாச்சு பனாமாவிலேருந்து. இப்போ நேராக போய்ட்டு கோஸ்டாரிக்காவில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு 500 கிலோமீட்டர் இன்றைக்கி. செமையாக பசிக்குதுன்னு காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. ஸோ இதெல்லாம் சாப்பிட்ணும். பாருங்கள் இந்த பார்டர் ஏரியா எப்படி இருக்குன்னு. நல்ல என்ட்ரியாக அற்புதமாக நாய் காத்திவாக இருக்குது நம்மள. பாசா கனோஸ் கோஸ்டாரிக்கா பென்வெனிதாஸ் அதுவானா தி பாசோ. ஓகே சிவன்ஸ், கஸ்டம்ஸ் வேலை மொத்தமாக முடிஞ்சிருச்சு கோஸ்டாரிக்காவுக்கு. என்ன ப்ராசஸ்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடு வந்து அதுவானாஸ்னால் வந்து கஸ்டம்ஸ் பண்ணுறதுக்கு போகிற முன்னாடி இன்சூரன்ஸ் எடுக்கணும். இன்சூரன்ஸ் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் வந்து நம்ம பைக்குக்கு $41, அதாவது $3500 ஒரு பைக்குக்கு. அண்ட் இங்கேருந்து வந்து நம்ம 500 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு இன்னும். அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சு விட்டது. ஆப்போசிட்லேயே வந்து ரெடி பீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. போய்ட்டு ஒரே ஒரு பீஸாவை சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க. அடுத்த கண்ட்ரிக்குள்ளே வெற்றிகரமாக என்ட்ரு ஆகிட்டோம். சாப்பிட்டு போகலாம். வெல்கம் டு கோஸ்டாரிக்கா. பாருங்கள் எப்படி இருட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக மழை பெய்ய போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து எல்லாத்தையும் தூக்கிக்குள்ளே வச்சிட்டேன். அண்ட் இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. ஃபியூலை மட்டும் போட்டோன்னா அடிக்க வேண்டியதான். 8 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காட்டுது. அண்ட் நமக்கு ஒரு மணி நேரம் டைம் ப்ளஸ் கிடைக்கும். எதனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைம் மாறும். சரியான மழை அடிக்குது. அங்கே ஃபோன் நனையாமல் இருக்கணும். 90 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடா. I speak Spanish or? No Spanish. No Spanish. Where are you from? India. Huh? India. Yeah. Welcome to Costa Rica, eh? Gracias. Pura vida. Okay. ¿Trae papeles? Huh? Paper? Sunny, passport. Passport. Andy, ¿puedes consultarme las placas? Ok, ¿puede ser ahí? Por favor. Please. Buenas. You live in Brazil? No. You live in India? Yeah. La placa. Pero ellos le dieron. இங்கே வந்து ஆன்லைனில் செக் பண்ணாலே வந்துடும் நம்மளுடைய பைக் நம்பர் போட்டாலே. Que entraron después. Okay, thank you. Thank you. Have a good trip. Thank you. You go to Nicaragua? Yeah. Okay. The roads are good. Many. What? The roads are good to Nicaragua. Okay. Good. Next to the sea. Coastal. The name is Costanera. Yeah. Costanera Road. Yeah. Gracias. Thank you. Thank you. எல்லாரையும் மறுபடியும் ஓவர்டேக் பண்ணோம். இன்னும் 457 கிலோமீட்டர் 8 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் நம்ம டைமிங் பிரேக் பண்ணால் மட்டும் தான் வந்து நம்மளால் இன்றைக்கி இருட்டுறதுக்கு முன்னாடி ரீச் ஆக முடியும். குறுக்க ஓட்டா ரிவர்ஸை புல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. தம்ப்நெயில் இதை வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருண்ணா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு கிராஷ். இதுதான் தம்ப்நெயில். நிறைய பேர் கிளிக் பைட் வைக்கிறேன்றாங்க. அது கிளிக் பைட் கிடையாது. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னா அது எதனா வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அட்ராக்டிவாக இருக்கிறது தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். இல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் இருக்குன்னு சொல்லி போட்டோன்னா அது கிளிக் பைட்டு. பட் இருக்கிற விஷயத்த நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போட்டோன்னா அது கிளிக் பைட் கிடையாது. உள்ள வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் கழுவி ஊற்றலாம். தம்ப்நெயில் இப்படி இருக்குது, தம்ப்நெயில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறதுல ஒரு வித நியாயமும் கிடையாது.
ஏன்னா நம்ம சிவிஎன்ஸே எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. புதுசாக ஆடியன்ஸ் பார்க்கணுன்னா எதனா வந்து இருக்கணும்ல தமிழ்ல இல்லாமல் அவங்களுக்கு எப்படி தெரியும் கண்டென்ட் ஓகே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பீச்சை காமிக்கலான்னு சொல்லிட்டு இப்படிக்கா வந்தேன். அப்படியே நானும் சின்னதாக ஒரு சூச்சி பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே பொண்ணுங்களாக இருக்காங்களே. பிரேக்கு முடிந்து விட்டது சிவிஎன்ஸ், பிரேக்கு முடிந்து விட்டது. இன்னும் வந்து 247 கிலோமீட்டர் இருக்குது. இந்த வாரம் கடலை லெஃப்ட் சைடில் ரொம்ப நேரமாக நம்ம கோஸ்டல் ஏரியாவில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம லெஃப்ட் சைடில் மரம் வந்ததுனால நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. பட் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. பா இந்த லொக்கேஷன் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. ரைட் சைடில் வந்து லேக்கா ரிவர் போல் இருக்குது. இங்கேருந்து அந்த சைட்லேருந்து வருது ரிவர். லெஃப்ட் சைடில் பீச்சு அண்ட் வா 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 இன்னும் 189 கிலோமீட்டர் இருக்குது சிவன்ஸ். இருட்டுறதுக்குள்ளே ரீச் ஆகணுன்றதா என்னுடைய ஒரே பதட்டம். அதனால தான் நல்லா ப்ராப்பராக vlog கூட பண்ண முடியல. கிட்டத்தட்ட காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 820 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். 820 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மேலேயே ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னும் 2 hours 46 minutes 6:34 ரீச் ஆகும்னு காட்டுது. அது அப்படியே ஒரு 6 o'clock ரீச் ஆகிட்டோன்னா போதும். அது எதுவும் வேணாம் நமக்கு. பார்க்கும்போது ஃபுல்லாக இருட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் இருட்டெல்லாம் இல்லை. இன்னும் வந்து ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 5:37 ரீச் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுது. கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் இருட்டுருச்சு. நல்ல ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நான் இப்போது. லொக்கேஷன் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. வந்துட்டோம் கிட்டத்தட்ட பார்டர் கிட்ட. நான் என்னால் வந்து நம்பவே முடியல சீரியஸ். ஏன்னா காலையில் பார்டரை கிராஸ் பண்ணி இப்போ 5:30 மணிக்கு ரீச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 11 மணி நேரம் ஓகேங்களா, இன்க்ளூடிங் பார்டர் கிராசிங், லஞ்ச் பிரேக்கோட சேர்த்து, அப்புறம் ஃபியூல் பிரேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 11 மணி நேரம். அப்போ எவ்வளோ நேரம் நாங்கள் வண்டி ஓட்டியிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. சான்ஸே இல்லை. செம்மையான ஒரு ரைடு இன்னைக்கு. காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு கேபிட்டல் சிட்டியில் இருந்தோம். பனாமாவுடைய கேபிட்டலில் இருந்தோம். அங்கேருந்து 500 கிலோமீட்டர் பார்டருக்கு வந்து 500 கிலோமீட்டரில் கோஸ்டரிக்கா பார்டரை கிராஸ் பண்ணி இப்போ கோஸ்டரிக்காவுடைய எண்டு, அதாவது நிகாரகாவுடைய பார்டர் கிட்ட வந்துட்டோம். அது ஒரு 500 கிலோமீட்டரு. 510 520 கிலோமீட்டர் இருக்கும். மொத்தமாக ஒரு 1020 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருப்போம். நம்ம இந்த ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டோம்னா லா க்ரூஸ் வந்தாச்சு. அதை போர்டு போட்டிருக்கு பாருங்கள். 350 மீட்டர்ஸ் சிட்டி சென்டருக்குள்ளே போகிறதுக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5:28 ஆகுது கரெக்டாக. ஸோ 5:30 கூட ஆகலை. அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் நம்ம. வேறு லெவல். ஓகே, இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே அப்படியே நிப்பாட்டுவோம் நம்ம. இங்கே போலீஸும் இருக்காங்க, சேஃப் நமக்கு. இங்கே நிப்பாட்டணும். நிப்பாட்டி சன்னியுடைய லைவ் லொக்கேஷன் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட்டாக நான் பார்த்தப்போ என்னோட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் இருந்தான். ஸோ இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரில, பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை பார்த்துக்கோங்க, டைம் நல்லா பார்த்துக்கோங்க. 5:29 வந்தாச்சு. ஓகே சிவன்ஸ், ரூம் எடுத்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. இது பாருங்க, அப்படியே வந்து வளைச்சி காமிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த சைடு ஒருத்தன் இது காமிச்சிட்டு உட்காந்துருக்கான், க்ளீவேஜ். அதனால் அந்த சைடு காமிக்கல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1050 கிலோமீட்டர் வெறும் வந்து ஒரு 10 மணி நேரத்தில் நம்ம வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம். 11.5 மணி நேரம் ஆச்சு. 11.5 மணி நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு டாக்குமெண்டேஷனு அந்த இதெல்லாம் பார்டர் கிராசிங் அதெல்லாம் போக. ஸோ
கைண்ட் ஆஃப் ஒரு 10 மணி நேரத்துலேயே வந்தாச்சு. வேறு லெவலு. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரானோமா. பனாமாலேருந்து நம்ம வந்து கோஸ்டரிக்கா வந்தோம். கோஸ்டரிக்காவுடைய பார்டரில் இருக்கோம் இப்போ நம்ம. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 கண்ட்ரி 3 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு பார்டர் கிராசிங் இருக்க போகுது, வித் இன்க்ளூடிங் ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் ரைடு. ஸோ நாளைக்கு செம்ம டஃப்பாக இருக்க போகுது. கைண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அவ்வளோ புஷ் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு முடிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எத்தனை 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, டப்புன்னு முடிச்சுட்டு போய் வந்துடுவோம். உங்களுக்கே தெரியும், தினமும் 1000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கும் நான் ஸ்டாப்பாக ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கும், ஸோ நான் ஸ்டாப்பாக 3000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கும் தினமும் ஒரு 5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர்னு ஓட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடி முழுக்க அப்படியே இந்த ஷோல்டர்கள்லாம் அப்படியே இறுகி போய் பயங்கரமாக இதுவாக இருக்குது. ஸோ தாரா எல்லாமே வந்து சேஃபான ஒரு பார்க்கிங்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டு, சிசிடிவி எல்லாமே இருக்குது, மேலே ரூஃபும் இருக்குது. ஸோ 5000 ரூபாய் இந்த ஒரு ரூமு. பார்டர்லேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சிவியன்ஸ் ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. நிறைய பேர் வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ ஏன் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்ட வீடியோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டோன்னா அது எதுவுமே ஓடலை. கைண்ட் ஆஃப் அந்த ஒரு மன வருத்தமுன்னு கூட வச்சுக்கோங்களேன். நாங்கள் இப்படி புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனு அதுதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஓட்டி போகிறதுக்கு பதிலாக அடித்து ஓட்டி முடிச்சு விட்றலாம்டா ரைடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து, ஏன்னா ரைடை முடிக்காமல் எங்களால் இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியாது. அதனால் அந்த ஒரு காரணம் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் சிவியன்ஸ். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ரைடு முடிச்சுட்டு நானும் இந்தியா கிளம்பி வந்துடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். லவ் யூ ஆல்.